மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். தவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்பட்ட 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவது என சட்டப்பேரவை தலைவர் எடுத்த முடிவு சரியானதுதான் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தீர்ப்புக்கு தலைவணங்குவதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். மெட்ராஸ் ஹைகோர்ட் உங்களோட ஸ்பீக்கர் நடவடிக்கை டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கை சரியானதுதான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்புக்கு நன்றி. நான் அந்த தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். அதே மாதிரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த லைவ் டெலிகாஸ்ட்னால நீங்க சபை அவை குறிப்பில இருந்து நீக்கினா கூட அது ரீல்ஸ் மூலமா வெளியேறுது சொல்றாங்க. சோ நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படி ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.